ஓகே ஓகே. கரையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஓகே. இல்லையா? சரி ரைட்டு. ஆ சாய் அடியா இறங்கி போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இறங்கி போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஒன்றும் பிரச்சனை சாப்பாடா தெரியலையா? அவனுக்கு காசு அப்படியே எடுத்து காட்டுங்க. திரும்ப காட்டுங்க. எவ்வளோக்கு பாருங்க. இன்னொரு காசு அப்படிங்களா? கேட்டு என்ன காசு சொன்னாங்க? என்ன ஊர் இது? என்ன சொன்னாங்க? ஏர்கோல்பட்டி. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் போய் கேட்கும் போது உங்க வீட்டுக்கார ஈயமுக கட்சி இருக்கிறேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னோடனே என் வீட்டுக்காரெலாம் அந்த கட்சி இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே சொல்லல. சொன்ன பின்னாடி நான் அட்ரஸ் என்ன அப்படி உங்க வீட்டுக்காரர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறான், உங்க மேலே நம்பிக்கை இல்லை, நீ வந்து ஓட்டு விட்டு போட மாட்ட, எனக்கு வந்து இந்த உங்க பையனை போட்டு ரெண்டையும் போட்டு தாட்டினா உனக்கு நான் காசு கொடுப்பேன்னா எனக்கு உங்க காசு வேண்டாடா அனுப்பிட்டு நான் புந்து வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டோடனே நானும் பேசணும். அப்புறம் உனக்கு டிவி உனக்கு இப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு டிவி கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான். நான் வந்துட்டு நீ என்னடா வெங்காயத்தான் கொடுக்கறதுக்கு
அது கெவுரு மட்டும் பணம் வருது அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்புறம் அதான் வேலை முடிஞ்சு போச்சு நின்றான்னு வந்து நானும் ஒன்று சண்டை பண்ணீங்க அவ்வளோதான். அவன் அப்புறம் கடைசி வாரத்தை என்னன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்டான், ஏன்டா உன் பொண்டாட்டி பிள்ளைய நீ சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்ததை எனக்கு கொடுக்குற, உன் பொண்டாட்டி ஊர் மேலே விட்டு கொடுத்த கொடுக்குற அப்படின்னு சொன்னோடனே அவன் ஒரு வார்த்தை கூதினான். குழந்தையா போட்டு தாட்டுன்னு நீ தவறி போயிருவீங்க, நீ மாஞ்சனத்தில் இருக்கிறீங்க, அதனால உன் நம்பிக்கை உன் மேலே இல்லை ஓட்டு போடுவேன், நீ குழந்தைய போட்டு தாட்டி விட்டு 2 பிள்ளைங்களையும் போட்டு தாட்டி உனக்கு காசு கொடுக்கணும், நந்துட்டு உன் காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் பிள்ளைங்களை எதுக்கிட்ட போட்டு தாட்ட சொல்ல அப்படின்னு நான் புந்து வந்துட்டோம். அவ்வளோதான் நாயம் வளைச்சி கொடுத்துருவோன்ட்டு எனக்கு கொடுத்த காசை எனக்கு வேண்டாண்டா காசு அப்படின்ட்டு நான் கொண்டு போய் கொடுத்துருவோன்ட்டு காசை. என் பேர் பச்சிமா.